சமூக வலைத்தளங்களில் இன்று அதிகமாக பரவக்கூடிய ஒரு முக்கிய செய்தி, வியட்நாமில் படகு விபத்தில் 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 10 பேர், கேரளாவை சேர்ந்தவங்க ஒரு ஆள், இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க 2 பேர், மொத்தம் 15 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அனுதாபத்தை தெரிவித்திருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த இறந்தவங்களுடைய உடலை ஊருக்கு கொண்டுட்டு வர்றதுக்காண்டிய உள்ள வேலைகளை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்காரு. இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பரவி கொண்டு இருக்கிறது. இது முக்கியமான ஒரு செய்தி. இரண்டாவதாக, கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியதில் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதுக்கு சில பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர் அதுக்கு பதிலளித்த அப்போ முதல்வர் விஜய் அவர்களுடைய இரங்கல் செய்தியும் அங்கு அரசு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. அவளுடைய உடல் பாவனை எல்லாம் அந்த கரூர் மக்கள் இழந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிற வகையில் இல்லை. சந்தோஷமாக டான்ஸ் ஆடி பாட்டு கேட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. ஒரு 40 பேர் இறந்துருக்காங்கன்னாக்கா அந்த 40 பேருக்குள்ள ஒரு துயரங்கிறதே இல்லை அவங்களோட உடல் பாவனையில் என்ற கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுபோக செந்தில்வேல் செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்புகிறாரு. நீங்கள் கரூரில் இறந்த 40 பேருக்கு வேலை கொடுக்குறேன்டாக்கா அதற்கு முன் விக்கிரவாண்டியில் 4 பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? இன்னொரு இடத்துல நீங்கள் கட்சி மீட்டிங் போய் அங்கே ஒரு ஆள் இறந்தாங்களே அவங்களுக்கு ஏன் அரசு வேலை கொடுக்கல? அப்போ விக்கிரவாண்டியில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கல, இன்னொரு இடத்துல இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கல, கரூரில் இறந்தவங்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுக்குறீங்கடா, இது உங்களுடைய அரசியல் நாடகம் என்று அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்கள் இது அரசு வேலை கொடுத்தது சரிதான், அவங்களுடைய குடும்பத்துக்கு அது ஒரு நன்மையான காரியமாக இருக்கும். அதே சமயத்தில் இது போன்று இடஒதுக்கீடுக்காக பாமக சார்ந்தவர்கள் அந்த இதில் இறந்தவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே இடஒதுக்கீடுக்காண்டி போராட்டம் நடத்தினப்போ அங்கே இறந்தவங்களுக்காண்டி அரசு வேலை கொடுக்கணும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கார். இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு புறம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சமூக வலைத்தளங்களில் பார்த்த செய்தி, கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலையா என்று ஒருத்தவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. இதெல்லாம் இன்று சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவக்கூடிய ஒரு முக்கிய செய்திகள். இதை உங்களிடத்தில் நம்ம பகிர்ந்துக்கிறோம். நன்றி. இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.